ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற தக்காளி தொக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி தக்காளி ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சுற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு சென்டரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே இதை மூடி வைப்போம். இந்த பிளேட் போட்டு அப்போ எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு சின்ன லெமன் ஒன்று, கொத்தமல்லி, கருவேப்பிலை. 8 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர். அகைன் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே ஒன் சைடு வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே திருப்பி போடுறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே ஒன் சைடு வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே திருப்பி போடுறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம நல்லா இந்த அடுப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தோல் தனியாக தெரியுது பாருங்கள். அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா தோலையும் எடுத்தாச்சு. இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, மீடியமாக காரம் இருக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வெல் மிக்ஸ். ஃபேமஸான தக்காளி சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.